நிறைய பெண்கள் வந்து அவங்க சிறு வயதில் சந்தித்த பாலியல் துன்பங்களை, பாலியல் பிரச்சனைகளை அதில் வந்து பேசியிருக்காங்க. வெறுமனே அதை மட்டும் பேசியிருக்காங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. உள்ள சாதி இருக்கு. சாதி பிரச்சனைகளுக்கு உள்ளான பெண்கள், நீங்க என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா கூட பரவாயில்ல, அதை கூட எனக்கு பெருசா தெரியல, அதை விட பெருசா வந்து என்னுடைய சாதிக்கு எதிராக நான் அந்த சாதியில பிறந்தேங்கிறதுக்காக எனக்கு எதிராக நீங்க குற்றங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அதே போல தீட்டு அப்படிங்கிற அந்த சொல், அதுக்கு உள்ளான பெண்கள் வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து முன்வாசல் வேற பின்வாசல் வேற, எங்களுக்கு பின்வாசல் வழியா தான் நாங்க உள்ள வரணும் போகணும், பின்னாலதான் நான் உட்கார்ந்து இருக்கணும், எனக்கு தனி அறை கொடுத்திருந்தாங்க, மாட்டுக்கொட்டில நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்துல இதுல இதே மாதிரி இந்த புத்தகத்துல கல்லூரி மாணவிகள் பஸ்ல வந்து ஒரு அரசு பேருந்துல பெண்களுக்கு வந்து பயணம் கட்டணம் இல்லாம செய்ய முடியுங்கிற ஒரு பிரிவிலேஜ் இங்க கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். அதை அந்த பெண்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பேருந்துகள்ல அல்லது வெளியிடங்கள்ல நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள்னால அவங்களால வந்து இதுல போக முடியல. இந்த பேருந்துல பள்ளி அல்லது கல்லூரி பேருந்துக்கு அவங்க மாறி பணம் கட்டி போக வேண்டிய நிலைமை இருக்குங்கிறத அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்களை இந்த பெண்கள் வந்து இதுல ஃபுல்லாவே பதிவு பண்ணிட்டே வந்திருக்காங்க. அப்ப இது ஒரு கலெக்டிவ் வாய்ஸ், ஒரு சமூகத்துல படித்த ஒரு நடுத்தர வர்க்க பெண்களுடைய ஒரு கலெக்டிவ் வாய்ஸா இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.